சாவர வரைக்கும் சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்குன்னு எவனோ ஒருத்த மாட்டிடுவான், சிக்கிடுவான், செஞ்சிருவான், செதுக்கிடுவாங்க. இன்னும் அது உண்டு. அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வந்தாலும் இவர் பின்னோக்கி போயிடுறாரு. அதாவது ஒரு மாநாடு, ஒரு இப்போ பப்ளிக் மீட்டிங்லாம் போகணும். ரெண்டாவது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும். இவர் வந்து பப்ளிக் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. பப்ளிக் அவர் வளர்ந்தார், ரசிகரை வளர்த்தாரு. அதெல்லாம் அப்புறம் ரசிகருக்கு என்ன செஞ்சார்? அவர் நம்பி வந்தவங்க துரோகம் பண்ணார். நீ கட்சி ஆரம்பிக்கிற என்ன? சரி ஆரம்பிச்சா ரைட்டு. உன்னை நம்பி நாங்கள் வந்தோம். நாங்கள் அவர் பேட்ச், அவருடைய பேட்ச் நான். ஆனால் அவரை நம்பி நாங்கள் வந்தோம். அவருக்கு அடுத்த சினிமாவுக்கு போயிட்டாரு. எனக்கு கட்சி வேணாலும் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாரு. எனக்கு இனிமேல் சினிமான்ட்டு. அப்போ அவரை நாங்கள் நம்பி வந்தவங்க எங்கே போனோம்? இப்போ நாங்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஏதோ ஒன்று வந்திருப்போம். அவர் பணம் எடுத்த போது பால விஷயம் பண்ணி கற்பூரம் காமிச்சு எவ்வளோ நாங்கள் பண்ணியிருப்போம். இன்னைக்கெல்லாம் விஜய் அஜித் எல்லாம் விட நாங்கள் எவ்வளோ இதாக பண்ணியிருப்போம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் அவர் தாங்க நாங்கள் வச்சோம். கடைசியில் மனுஷன் ஏமாற்றிட்டான்.